بسم الله الرحمن الرحيم والليل إذا يغشى والنهار إذا تجلى وما خلق الذكر والأنثى إن سعيكم لشتى فأما من أعطى واتقى وصدق بالحسنى فسنيسره لليسرى وأما من بخل واستغنى وكذب بالحسنى فسنيسره للعسرى وما يغني عنه ماله إذا تردى إن علينا للهدى وإن لنا للآخرة والأولى فأنذرتكم نارا تلظى لا يصلاها إلا الأشقى. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் வந்தமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாமெல்லாம் முஸ்லிம்கள். நமக்கு அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் இந்த மார்க்கத்தை பின்பற்றி
நடப்பதற்குரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த உலகத்திலே தந்திருக்கிறான். அப்படி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி நாம் செய்ய வேண்டிய நிறைய கடமைகள் உண்டு. ஏதோ ஒரு வகையில் மிக இலகுவாக எந்த ஒரு தியாகமும் இல்லாமல் அல்லாஹு தஆலா நமக்கு இந்த மார்க்கத்தை தந்துள்ளான். ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி எந்த ஒரு விலையும் கொடுக்காமல் மிக இலகுவாக இந்த மார்க்கத்தை நாம் பெற்றிருக்கிறோமோ அதுவல்ல அன்றைய காலகட்டம். இஸ்லாம் எந்த அடிப்படையில் இந்த மனித சமுதாயத்திற்கு அறிமுகமாக்கப்பட்டது, இந்த இஸ்லாம் எந்த அடிப்படையில் இந்த மனித சமுதாயத்திலே வளர்ந்தது, இந்த இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக வேண்டி பாடுபட்டவர்கள் எப்படிப்பட்ட தியாகங்களை இந்த மனித சமுதாயத்திலே செய்தார்கள் என்பதையெல்லாம் நாம் அடிக்கடி நம்முடைய வாழ்வில் கேட்டுக்கொண்டும் படித்து கொண்டும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இஸ்லாத்தின் மீது நமக்கு ஒரு பற்றுதல், ஒரு ஈர்ப்புத்தன்மை உண்டாகும். அப்பொழுதுதான் இந்த மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த மனித சமுதாயத்திற்கு அறிமுகம் செய்தார்களோ அந்த முறைப்படி பின்பற்றி நடக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் நமக்கு அப்பொழுதுதான் உண்டாகும். நம்மை சுற்றி இன்றைக்கு இஸ்லாத்தை அறியாத, இஸ்லாத்தில் இருந்து கொண்டே பித்அத்துகளையும் அனாச்சாரங்களையும் மூட பழக்க வழக்கங்களையும் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ மக்கள் நம்மை சுற்றி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை குறித்துள்ள ஒரு கவலையோ, இவர்கள் இதே நிலையில் மரணித்தால் மறுமை நாளிலே நரகத்திற்கு சென்று விடுவார்கள் என்கிற ஒரு ஏதாவது ஒரு ஏக்கமோ கவலையோ நம்முடைய வாழ்வில் உண்டா என்றால் இல்லை என்பதுதான் யதார்த்தம். பொதுவாகவே நம்மில் நிறைய பேர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை எப்படி பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஐங்கால தொழுகை, நோன்பு வைத்தல், ஹஜ்ஜுடைய காலங்களில் உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் செல்லுதல், திக்ர் சொல்லுதல், துவா செய்தல், தௌபா செய்தல் போன்ற காரியங்களில் இஸ்லாமிய சமுதாயத்தினர்கள் அதிக சிரத்தை எடுக்கிறார்கள். ஆனால் அதே இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட இஸ்லாத்தின் 50 கடமைகளில் ஒன்றான ஜக்காத்தை தன்னுடைய வாழ்வில் நிறைவேற்றுகிற சமுதாயம் இந்த இஸ்லாமிய மக்களில் மிக மிக குறைவு. இஸ்லாமியர்களாக இருந்து கொண்டே இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய காரியங்களை மிக துணிச்சலாக சர்வசாதாரணமாக செய்கிற மக்களும் நம்மிலே நிறைய உண்டு. இபாதத்துகளிலே பொடும்போக்கு, அல்லாஹ் ஏவிய காரியங்களை செய்யாமல் வாழ்கிற ஒரு இழிவான ஒரு சூழ்நிலை, அல்லாஹ் தடுத்த, அல்லாஹ் ஹராமாக்கிய காரியங்களை எல்லாம் சர்வ சாதாரணமாக செய்கிற ஒரு துணிச்சல் எல்லாம் இந்த மனித சமுதாயத்தில் ஏன் ஏற்படுகிறது என்றால், இஸ்லாத்தை குறித்துள்ள ஒரு பாசம், ஒரு ஈர்ப்புத்தன்மை, ஒரு நேசம் நமக்கு இல்லாமல் போய்விட்டது. ஒரு நேரான வழி நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு, எவ்வளவு தியாகங்கள் செய்து, அதற்காக வேண்டி எவைகளையெல்லாம் அந்த மக்கள் இழந்து, முஸ்தீபுகள் பல செய்து, அல்லாஹ் அவர்களை இந்த இதாயத்திற்கு உரியவர்களாக அல்லாஹ் தேர்வு செய்தான். அதற்கு அந்த மக்கள் நிறைய நன்றி கடன் செலுத்தினார்கள். ஒரு நாள் மஸ்ஜித் நபவியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும்போது சஹாபாக்களில் ஒரு கூட்டத்தார்கள் ஒரு இடத்திலே அமர்ந்து அல்லாஹுவை நினைவு கூறி கொண்டிருப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டார்கள், நீங்கள் எதற்காக வேண்டி இந்த நேரத்தில் பள்ளியில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அந்த மக்கள் சொன்ன பதில், நாங்கள் அல்லாஹுவை நினைவு கூறிக்கொண்டு அவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள்.
உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்டார்கள், இது அல்லாத வேற ஏதாவது நோக்கத்திற்காக வேண்டி நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவை நினைவு கூறி அவனுக்கு நன்றி கடன் செலுத்தத்தான் நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறோம், வேறு எந்த நோக்கமும் அல்ல என்று சஹாபாக்கள் பதில் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொன்ன பதில், அல்லாஹு தஆலா வானலோகத்தில் வானவர்களை எல்லாம் அழைத்து உங்களை பெருமைப்பட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த நபிமொழியிலே நமக்கு ரெண்டு விஷயங்கள் நமக்கு தெரிய வருகிறது. ஒன்று, அல்லாஹுவை நினைவு கூறும் போது அல்லாஹ் வானலோகத்தில் இருக்கிற வானவர்களை எல்லாம் அழைத்து அல்லாஹ் நம்மை நினைவு கூறுவான் என்பது ஒரு காரியம். இரண்டாவது, நமக்கு நேர்வழி தந்தானே அந்த அல்லாஹ், நமக்கு இஸ்லாத்தை தந்தானே அந்த ரப்புல் ஆலமீன், அவனுக்கு என்றைக்காவது ஒரு நாள் அமர்ந்து கொண்டு அந்த நேர்வழியை நமக்கு தந்ததற்காக வேண்டி அவனுக்கு நன்றி பாராட்ட வேண்டும், அவனை நினைவு கூற வேண்டும் என்ற அந்த சஹாபாக்கள் இருந்தார்களே, அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம். அன்பான சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய மகத்துவம், மூமீன் முஸ்லீம் என்கிற அந்த அந்தஸ்தினுடைய மகத்துவம் எல்லாம் நமக்கு எப்பொழுது தெரியும் தெரியுமா? உலகத்தில் வாழும் பொழுதெல்லாம் தெரியாது, சக்கராத்துடைய நேரத்தில் தான் நமக்கு அது தெரியும். உடம்பிலிருந்து இந்த உயிர் பிரிகிற அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் நமக்கு இந்த இஸ்லாத்தை தந்து முஸ்லீமாக இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மை வாழ வைத்தானே, அது மிகப்பெரிய ஒரு காரியம் என்பது மரண நேரத்தில் தான் நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்த ஒரு மார்க்கம் நம்முடைய இஸ்லாம். இந்த இஸ்லாம் எப்படி இந்த மனித சமுதாயத்திற்கு அறிமுகமானது என்கிற வரலாறு நம்மில் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல, நாம் மரணிப்பதற்கு முன்னதாக இந்த மார்க்கத்தை யாராவது ஒரு நபருக்காவது எடுத்து சொல்லிவிட்டு தான் நான் மரணிப்பேன் என்கிற ஒரு உறுதி நம்மில் அப்பொழுதுதான் உண்டாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஸ்லாம் எப்படி அறிமுகமானது தெரியுமா? கேட்பதற்கே ஆள் இல்லாமல் இருந்தார்கள். இஸ்லாம் எடுத்து சொல்லப்படும் பொழுது அந்த மக்கள் அதை புதுமையாக பார்த்தார்கள். அதே நிலை திரும்ப இந்த மார்க்கத்திற்கு உண்டாகும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யதார்த்தம் அதுதான். இன்றைக்கெல்லாம் பெயரளவில் தான் முஸ்லிம்களாக நாம் இருக்கிறோம். இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டம் நமக்கு யாருக்காவது தெரியுமா? இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்கள் மொத்தம் 11 சட்டத்திட்டங்கள் உண்டு. யாராவது அதை படித்திருக்கிறோமா? இஸ்லாத்தினுடைய காரியம், இஸ்லாத்தினுடைய கடமை 5 கடமை என்று நமக்கு தெரியும். ஈமானுடைய காரியம் 6 என்று நமக்கு தெரியும். இந்த 5ம் 6ம் 11 கடமைகளை நம்முடைய வாழ்வில் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமா, படித்து வைத்திருக்கிறோமா, அது குறித்துள்ள ஒரு நாலேஜ், ஒரு அறிவை நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோமா என்றால் இல்லை என்பதுதான் யதார்த்தம். ஒரு முஸ்லீம் என்றால் அவருக்கு 3 வகையான கடமைகள் உண்டு. அது கூட நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தினருக்கு தெரியாது. ஒன்று, தான் சார்ந்திருக்கிற மார்க்கத்தை படிப்பது. இரண்டாவது, படித்த மார்க்கத்தின் அடிப்படையில் அமல் செய்வது. மூன்றாவது, தன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு அந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்வது. இந்த 3ல் எந்த ஒன்று நம்முடைய வாழ்வில் தவறவிட்டாலும் நாம் நிச்சயம் மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் குற்றவாளியாக நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படுவோம். அல்லாஹ் அந்த நிலையை நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். ஆகவே இஸ்லாமிய மார்க்கத்தை அறிவது, அதன்படி அமல் செய்வது, பிற மக்களுக்கும் அதை எடுத்துச் சொல்கிற இந்த 3 கடமைகளையும் நாம் செய்ய வேண்டுமானால் அந்த இஸ்லாம் எப்படி வளர்ந்தது என்பதை ஆதாரபூர்வமான நபிமொழிகளின் அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் படித்துக்கொண்டு வராத மக்களுக்கு அதை எடுத்துச் சொல்லி ஒரு கவலை உள்ள மக்களாக நாம் வாழ வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தை பற்றி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் என்ன சொல்கிறான்? மக்கள் நேர்வழி பெறவில்லை என்பதற்காக வேண்டி நபியே உன்னை நீரே அழித்துக் கொள்வீரோ என்று அல்லாஹ் கேட்கிறான். மக்கள் எல்லாம் இப்படி நேர்வழி பெறாமல் இருக்கிறார்களே, இதே நிலையில் மரணித்தால் மக்கள் நரகத்திற்கு சென்று விடுவார்களே, இதே நிலையில் மரணித்தால் மக்கள் நிரந்தர நரகத்திற்குரியவர்களாக ஆகிவிடுவார்களே என்கிற கவலை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அதிகமாக இருந்தது. அது மூமின்களுடைய பண்பு. நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்முடைய சமுதாய மக்கள். நாம் தான் பொறுப்பு. இந்த பகுதிக்கு, மங்களத்தினுடைய பகுதிக்கு யார் பொறுப்பு? யாருக்கு தூய்மையான மார்க்கம் தெரியுமோ,
யார் அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் அமல்கள் செய்கின்றார்களோ அவர்கள்தான் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு பொறுப்பு. இதே பகுதியில் இருக்கிற மக்கள் மறுமை நாளிலே நமக்கு எதிராக அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே வந்து சொல்லுவார்கள், அல்லாஹ்வே, எங்களுக்கு இணை வைத்தல் என்றால் என்னவென்று இவர்கள் சொல்லவில்லை, மார்க்கத்திற்கு புறம்பான பித்அத்துகளை குறித்து இவர்கள் எங்களுக்கு இனங்காட்டவில்லை, ஹராமான காரியங்கள், உன்னுடைய சாபத்திற்குரிய காரியங்கள், நிரந்தரமாக நரகத்திற்குரிய காரியங்களை இவர்கள் எங்களுக்கு சொல்லித்தரவில்லை என்று இந்த மக்கள் நமக்கு எதிராக அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டால் நாம் நிச்சயம் மறுமை நாளிலே சொர்க்கம் செல்லுவது கேள்விக்குறியாக அமைந்துவிடும். ஆகவே அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நம்மை குறித்தும் அல்லாஹ் விசாரிப்பான், நம்முடைய குடும்பத்தார்களை குறித்தும் அல்லாஹ் விசாரிப்பான், நம்முடைய அண்டை வீட்டார்களை குறித்து அல்லாஹ் விசாரிப்பான், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய மக்களை குறித்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரிப்பான். மன் சுஇல அன் இல்மின் ஃபகதமஹு உல்ஜிம யௌமல் கியாமத்தி பிஜாமி மினன் நார். சத்தியம் இது என்று தெளிவாக தெரிந்தும் யார் பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லாமல் மரணிக்கின்றார்களோ அவர்கள் மறுமை நாளிலே நரகத்தில் நரக நெருப்பாலான கடிவாளம் அவர்களுக்கு போடப்படும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எடுத்துச் சொல்வது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பாகம். இந்த மார்க்கம் நம்மை போல அந்த மக்கள் அன்றைக்கு பின்பற்றி இருந்தால் இஸ்லாம் வளர்ந்திருக்காது. இன்றைக்கு நாம் இப்படி இருக்கிறோம், நமக்கென்று ஒரு மார்க்கம் உண்டு, நம்மால் இயன்றவரை தொழுகிறோம், நம்மால் இயன்றவரை நல்ல காரியங்களை செய்வோம், நமக்கு எதுக்கு இந்த வீண் வம்பு தும்பு, ஏன் பிற இடத்திலே போய் அது கூடும் கூடாது என்று ஏன் சொல்லுவானேன், ஏன் இதை செய்யாதே அதை செய்யாதே என்று சொல்லி ஏன் பகைமையை உருவாக்குவானேன் என்றெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு தவறான நினைப்பு. அறியாத மக்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்லப்பட வேண்டும். அப்படி வளர்ந்த மார்க்கம் இந்த இஸ்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்டத்தில் ஹிரா குகையில் தனிமையில் அமர்ந்து கொண்டு அவருடைய உள்ளத்தில் நல்ல நல்ல கனவுகள் வந்து கொண்டிருந்த நேரம் உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையை விரும்ப ஆரம்பித்தார்கள். அவருக்கு தெரிந்த அடிப்படையில் அல்லாஹுவை பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகிறான். வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் திருக்குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் எடுத்துச் சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூலை தூதராக நியமிக்கிறார்கள். ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் தூதராக நியமிக்கப்பட்டவுடன் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே பதட்டப்பட்டு ஓடி வந்தார்கள். ஜிப்ரீலுடைய உண்மையான அந்த 600 ரெக்கைகள் கொண்ட தோட்டத்தை பார்த்து பயந்து போய் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே ஓடோடி வந்த உடனே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆறுதல் கூறி வரக்கா என்று சொல்லப்படுகிற ஒரு நபரிடத்தில், அன்றைய அவர் கிறிஸ்துவ மார்க்கத்தை நன்றாக படித்து உணர்ந்த ஒரு மார்க்க மாமேதை, 2 கண்ணும் தெரியாத ஒரு வயோதிகர், அவரிடத்திலே அழைத்து சென்றார்கள். கதீஜா அவர்கள், உம்முடைய சகோதரருடைய மகன் எதையோ பார்த்து பயந்து போய்விட்டார், என்ன சொல்லுகிறார் என்று கேளுங்கள் என்று சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்ததையெல்லாம் அவரிடத்தில் எடுத்து சொன்ன உடனே வரக்கா அவர்கள் சொல்லுகிறார், முஹம்மதே, உங்களிடத்திலே வந்தவர் வேறு யாருமல்ல, மூசாவிடத்திலே வந்த நாமூஸ் என்று சொல்லப்படுகிற ஜிப்ரீல் தான் உங்களிடத்திலே வந்திருக்கிறார். உங்களை இறைவன் நபியாக தேர்வு செய்து விட்டான். ஆகவே நீங்கள் பதட்டப்படுவதற்கு ஒன்றுமல்ல என்று சொல்லிவிட்டு ஒரு முன்னறிவிப்பை செய்கிறார். என்ன முன்னறிவிப்பு தெரியுமா? நான் உயிரோடு வாழ்ந்தால் உங்களை நிச்சயம் நானும் பின்பற்றி உங்களுக்கு பக்கபலமாக இருப்பேன். ஆனால் ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இந்த மக்காவிலே இருந்து மக்கள் உங்களை துரத்தி அடிப்பார்கள். நீங்கள் இந்த மக்காவிலே இருந்து நாடு துறந்து செல்ல வேண்டிய அளவுக்கு உங்களுக்கு சோதனைகளும் துன்பங்களும் ஏற்படும் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப கேட்டார்கள், என்னுடைய சொந்த ஊரிலே இருந்து எந்த மக்களுக்கும் மனதால் நான் எந்த கெடுதியும் செய்யாத இந்த சூழ்நிலையில் என்னை மக்கள் துரத்தி அடிப்பார்களா என்று கேட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்ச காலத்திலே வரக்கா பின் நௌஃப் அவர்கள் மரணித்து போனார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் நபியானார்கள். கதீஜா அவர்களும் அல்லாஹ்வுடைய ரசூலும் மட்டும்தான் அன்றைக்கு இருந்தார்கள். அல்லாஹு தஆலா மீண்டும் ஒரு வஹி இறக்கினான். உன்னுடைய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற ஒரு வஹி. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நேசித்த, தன் மீது அன்பு பாராட்டிய, தன்னை வளர்த்துவதற்கு போட்டி போட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தன்னுடைய குடும்பத்தார்களுக்கெல்லாம் ஒரு விருந்து ஏற்பாடு செய்து அந்த விருந்தெல்லாம் மக்கள் உண்ட பிறகு
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களிடத்தில் இஸ்லாத்தை அறிமுகம் செய்தார்கள். முதலில் குடும்பத்தார்கள் எல்லாம் மண்ணை வாரி வீசினார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை ஏசினார்கள், பாதி பேர் மௌனமாக இருந்தார்கள். அந்த சபையிலே உடனடியாக இஸ்லாத்தை தழுவியதுதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்லும் பொழுது குடும்பத்தார்கள் எதிர்ப்பார்கள். அவர்களிடத்தில் இருக்கிற தவறுகளை சுட்டிக்காட்டும் போது அவர்களுக்கு கோபங்கள் தாபங்கள் ஏற்படும். அதன் மூலம் குடும்பத்திலே பிளவுகள் உண்டாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாவதற்கு முன்னால் தன்னுடைய 2 மக்களை யாருக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள் தெரியுமா? அபூலஹபனுடைய 2 ஆண் மக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கையா உம்மு குல்தும் என்ற 2 மக்களை ரசூலுல்லாஹ் திருமணம் முடித்து கொடுத்திருந்தார்கள். அறியாமை காலத்தில் நபி என்று அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னை அறிமுகம் செய்த உடனே அபூலஹப் என்ன செய்தான் தெரியுமா? நேரடியாக வீட்டுக்கு சென்று தன்னுடைய ஆண் மக்களை அழைத்து முஹம்மதுடைய மக்களை தலாக் சொல்லி வீட்டுக்கு அனுப்பு என்று சொன்னான். 2 பேரும் கண்ணை மூடி கண் திறப்பதற்குள் வாழ்க்கையை இழந்து உம்மு குல்தும் ருக்கையா வீடு தேடி வந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள், நான் என்ன பாவம் செய்தேன்? அப்பொழுது கதீஜா அவருடைய துணிச்சலை நீங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ் நம்முடைய மக்களுக்கு நல்ல